ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய வீடியோ ஒரு ப்ரோஸ் வீடியோ. இந்த ப்ரோஸ் பார்த்தீங்க அப்படின்னா 7th ஸ்டாண்டர்ட்ல இருக்கு. எ ப்ரேயர் டு த டீச்சர் அப்படிங்கறதா இந்த ப்ரோஸ். சரிங்களா? எ ப்ரேயர் டு த டீச்சர் அப்படிங்கறதா இந்த ப்ரோஸ். ஏற்கனவே இதுக்கு முன்னாடி நிறைய ப்ரோஸ் நிறைய போயம் பார்த்துருக்கோம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பா வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம், போய் பாருங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த லெசன் எதை பற்றினது அப்படின்னா, அதாவது ஃபியூச்சரில் டீச்சர் ஆவாங்கல்ல, அதாவது ஒரு டீச்சர் ட்ரைனிங் ஒரு பிஎட் இன்ஸ்டியூட்டில் வந்து அந்த கிராஜுவேஷன் டே நடக்கும் இல்லையா, அந்த கிராஜுவேஷன் டேல நடந்த கான்வர்சேஷன் தான் இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. மேம் இதில் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்னலாம் இருக்குது மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப வந்து இன்ஃபர்மேட்டிவான விஷயங்கள் இருக்கான்னு கேட்டால் இல்லை. ஆனால் நம்ம வந்து ஜென்ரலாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது. லைன் பை லைனாக ரீட் பண்ணுறேன். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ அண்ட் வெக்காபுலரி வேர்ட்ஸும் நிறைய கற்றுக்கலாம். சரியா? பார்க்கலாம். திஸ் லெசன் இஸ் பேஸ்ட் ஆன் ஸ்பீச் மேட் பை Subrata Baji, founder and CEO Mindtree, as a part of the convocation address at the International Academy for Creative Teaching, Bangalore on January 6, 2005. அதாவது இந்த லெசன் எதை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னா, சுப்ரதா பாஜி அப்படிங்கிறவர், அவர் வந்து யாரு அப்படின்னா ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ கூட. எதோடது அப்படின்னா மைண்ட்ரீயோடைய சிஇஓ. அங்கே ஒரு கான்வகேஷன் ஃபங்க்ஷன் நடக்குது. அப்போ அவர் பேசின ஒரு உரையாடலை தான் இதில் லெசனாக வச்சுருக்காங்க. ஹீ இஸ் அட்ரஸிங் த டீச்சர்ஸ் கிராஜுவேட்டிங் ஃப்ரம் த அகாடமி அண்ட் ஹி ரிக்வெஸ்ட் த டீச்சர்ஸ் டு கோ beyond the syllabus and teach the children the values and skills they need to use a useful and meaningful life. அதாவது என்ன அப்படின்னா, அவர் வந்து அட்ரஸிங் பண்றாரு, அவர் வந்து அட்ரஸ் பண்றாரு. அண்ட் ஒன் மோர் திங், அங்கே உள்ளவங்க கிட்ட வந்து ஒரு ரெக்வெஸ்ட் வைக்கிறாரு. என்ன ரெக்வெஸ்ட் வைக்கிறாரு அப்படின்னா, அதாவது வந்து நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு தேவையானதை வந்து சிலபஸில் உள்ளது, வேல்யூஸ் சிலபஸில் உள்ளது மட்டும் இல்லாமல் குழந்தைங்க வாழ்க்கைக்கு தேவையான வேல்யூஸ் அண்ட் ஸ்கில்ஸும் சொல்லி கொடுத்து அவங்களுடைய வாழ்க்கையை வந்து நீங்கள் வந்து மீனிங்ஃபுல் ஆக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது இது வந்து இந்த ஸ்டோரி வந்து எதை பேஸ் பண்ணது அப்படின்னா, ஒரு பிஎட் இன்ஸ்டியூட்லேயோ ஒரு டீச்சர் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்லேயோ ஒரு கான்வகேஷன் நடக்குது. அப்போ சுப்ரதா பாஜி அப்படிங்கிறவங்க வந்து அவர் வந்து ஒரு ஃபவுண்டர் சிஇஓ. அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, வருங்கால ஆசிரியர்களுக்கு வந்து நீங்க குழந்தைங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கறதா இருந்தா, நம்ம சொல்லிக் கொடுப்போம்ல, அப்ப சொல்லிக் கொடுக்கும் போது வெறும் சிலபஸை மட்டும் சொல்லிக் கொடுக்காம அவங்க வாழ்க்கைக்கு தேவையான ஸ்கில்ஸையும் சொல்லிக் கொடுத்து அவங்க வாழ்க்கையை வந்து மீனிங்ஃபுல் ஆக்குங்கன்னு சொல்றாரு. இட் இஸ் த கிரேட் அக்கேஷன் ஃபார் த 2005 batch of graduating teachers. It is also a great day for the faculty and administration to have given the world another set of people whose impact is going to proportionately large. அதாவது அவர் என்ன சொல்றாரு, இது வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்த பேட்ச். கிராஜுவேட்டிங் டீச்சர்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் அந்த அட்மினிஸ்ட்ரேஷனுக்கும் அங்கே இருக்கிற ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ்க்கும் ரொம்ப வந்து இம்பார்ட்டன்டான டே. ஐ ஆம் ஹானர்ட் டு பி ஹியர் வித் ஆல் ஆஃப் யூ. ஷேர் யுவர் ஜாய், யுவர் ஹோப்ஸ். நீங்கள் வந்து எல்லாருமே உங்களுடைய ஜாய், உங்களுடைய ஹோப்ஸ், உங்களுடைய நம்பிக்கை எல்லாத்தையுமே வந்து நான் வந்து உங்க மதிக்கிறேன், ஹானர் பண்ணுறேன். as teachers and behalf of all the lives you will touch, I have few things to ask of you. It is going to be long and somewhat unusual list, so I seek your indulgence. Here goes my list. அதாவது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இங்க நான் வந்து உங்களுடைய ஹாப்பினஸ், ஏன்னா ஒரு கிராஜுவேஷன் வாங்குற அன்னைக்கு உங்களுடைய மென்டாலிட்டி எப்படி இருக்கும், ரொம்ப ஹாப்பியாகவும் ரொம்ப நம்பிக்கையாகவும். ஏன்னா ப்ரொஃபஷனலா நம்ம அந்த சர்டிபிகேட்டை கையில வாங்கும்போது இருந்த ஃபீலிங்ஸே வேற மாதிரி இருக்கும்ல. அவர் என்ன அதை வந்து நான் மதிக்கிறேன். as a teachers on behalf of you, you will touch. I have few things ஆஸ் ஃபார் யூ. நான் உங்ககிட்ட சில கொஸ்டின்ஸ் கேட்க போறேன். அது வந்து நார்மலா இருக்கக்கூடிய கொஸ்டின் கிடையாது, அன்யூஷுவல் லிஸ்ட்ல இருக்கிறதா. ஸோ ஐ சீக் யுவர் இன்டெலிஜென்ஸ். ஹியர் கோஸ் மை லிஸ்ட். சீக்குங்கிறது என்னன்னா, சீக்னா அப்படின்னா சர்ச் அப்படிங்கிறது. நான் சர்ச்னா தேடு, கண்டுபிடிக்கிறது, அதுதான் சீக். சரியா? ஃபர்ஸ்ட் ஐ ப்ரே டு யூ தட் யூ டீச் மீ த வேல்யூ ஆஃப் இன்க்ளூஷன். அதாவது இன்க்ளூஷன்னா ஒன்றும் இல்லப்பா, சரிசமமா பார்க்கறது. அவன் பணக்காரன் பணக்காரி, அழகா இருக்காங்க, அழகா இல்ல,
இல்ல ஜாதிக்காரன் இல்ல, அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாம ஈக்குவாலிட்டி, சமமா பாக்குறது. The people who write my textbook and the one who prescribe the syllabi will not tell you how important inclusion is for me do well in life. அதாவது நமக்கு சிலபஸ்ல வந்து ஈக்குவலா இருக்கணும் அப்படின்னு எந்த இடத்துலயும் சொல்லல, சரியா? ஆனா நம்ம வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஈக்குவலிசம், அதாவது இன்க்ளூஷனை சொல்லணும். வித்தவுட் த சென்ஸ் ஆஃப் இன்க்ளூஷன் ஐ வில் நாட் நோ தட் பவுண்டரிஸ் ஆர் மீன் டு பி புஷ் நாட் டு பி லிவ்ட் இன். அதாவது பவுண்டரிஸ்ங்கிறது எல்லை, சரியா? பவுண்டரிஸ்ங்கிறது டோன்ட் டச் மை பியாண்ட், டோன்ட் என்டர் யுவர் பியாண்ட், பவுண்டரி அப்படின்னு சொல்லுவாங்க. டோன்ட் டச் பவுண்டரி அப்படின்னு சொல்லுவாங்க. டோன்ட் டச் யுவர் பவுண்டரி, பவுண்டரினா இல்லை. இதுல வந்து அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அதாவது நம்ம வந்து இன்க்ளூஷனை கற்பிக்காம, ஒரு இன்க்ளூஷனை சொல்லாம நம்ம வந்து பவுண்டரி செட் பண்றதுல வந்து எந்தவித அர்த்தமும் கிடையாது வாழ்றதுல அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 பிக்சரையும் கொடுத்திருக்காரு. இந்த 2 பிக்சர்ல, ஒரு பிக்சர்ல அங்க இருக்கக்கூடிய குழந்தை, வேலை பார்க்குற குழந்தையும் அவங்களோட உட்காந்து சாப்பிடுது. ஒரு இதுல அந்த குழந்தை வேலை பார்க்கறா, அவங்க எல்லாரும் சாப்பிடுதாங்க. சோ நம்ம வந்து என்ன பண்ணணும், வருங்கால ஆசிரியர்களா இருக்கக்கூடிய நீங்க குழந்தைங்களை வந்து எல்லாரையுமே சரிசமமா பாருங்க. டீச் இன்க்ளூஷன் டு யுவர் சில்ட்ரன் அப்படின்னு சொல்றாரு. Take for example that fact, I clean my house but empty my garbage on the road. This is because the road is not included in what I feel is my own. நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம குப்பையெல்லாம் எடுத்துட்டு போய் தெருவுல போய் கொட்டிடுவோம். ஏன்னா அது வந்து தெருங்கிறது நமக்குள்ளது கிடையாது. That is because the road is not included in what I feel is my own. அது வந்து என்னோட இது இல்லைன்னு நினைக்கிறேன், அதனால தான் நடுத்தெருவுல போய் குப்பை கொட்டிட்டு வரேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. I feed on my children but do not ask maid has eaten today, her hunger is not included in my hunger. அதாவது இந்த மேல பிக்சர்ல பாத்தீங்க இல்லையா, நான் வந்து என்னுடைய குழந்தைக்கு ஃபீட் பண்ணுவேன், அவளுடைய ஹங்கர் வந்து எனக்கு ஹங்கராவே தெரியாது அப்படின்னு சொல்றாரு. I take my children to movie but do not ask him to call the neighbor's child. That child is outside of my zone of parenting. So teacher include me. So teacher teach me inclusion. அதாவது என்னோட குழந்தைய நான் ஒரு மூவிக்கோ எங்கேயோ கூட்டிட்டு போவேன், ஆனா என்னோட நெய்பரோட குழந்தைய கூட்டிட்டு போக மாட்டேன். ஏன்னா இது வந்து என்னுடைய குழந்தை, அது வந்து அவங்களுடையது, அது என்னுடையது இல்லை அப்படின்னு சொல்றான். அததான் சொல்றாரு. ஐ ப்ரே டு யூ டு மீ டு கம்யூனிகேட். ஃபர்ஸ்ட் அவர் என்ன சொல்றாரு, ஃபர்ஸ்ட் எதை பத்தி, இதை கூட கொஸ்டினா கேட்கலாம். அந்த பர்டிகுலர் லெசன்ல வந்து அவர் ஃபர்ஸ்ட் என்ன டீச் பண்ண சொன்னாரு அப்படின்னு கூட கேட்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன டீச் பண்ண சொன்னாருப்பா, இன்க்ளூஷனை டீச் பண்ண சொன்னாரு. ரெண்டாவது என்ன டீச் பண்ண சொல்றாரு அப்படின்னா கம்யூனிகேட்னா என்றது பேசுறது, தன்னோட கருத்துக்களையும் எண்ணங்களையும் வெளிப்படுத்துறது தான் நம்ம சொல்லுவோம் கம்யூனிகேட்னு. As I get caught in the race of the common entrance test and cutthroat competition, everyone will tell me that my survival depends on my power to impress. அதாவது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, என்னால வந்து இந்த உலகத்துல வந்து நான் சர்வே பண்ணணும் அப்படின்னா, காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்லாம் பாஸ் பண்ணணும் அப்படின்னா எனக்கு கம்யூனிகேட் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. சரியா? எனக்கு எப்படி கம்யூனிகேட் பண்ணணும்னு தெரிஞ்சாதானே நான் பேச முடியும். இதுல வந்து கட்ரோட் மீனிங் என்ன அப்படின்னா காம்படிஷன் அர்த்தம். வெக்காபுலரி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கட்ரோங்கிறது என்னது, காம்படிஷன். எவ்ரிவன் வில் டெல் மீ தட் மை சர்வைவல் டிபெண்ட்ஸ் ஆன் மை பவர் டு இம்ப்ரெஸ். எல்லாரும் சொல்றாங்க சர்வேயல்ங்கிறது எது, என்னோட, அதாவது நம்ம பேசுற விதம், நம்மளை எப்படி கம்யூனிகேட் பண்ணிக்கிறோமோ அதை பொறுத்து தானே நம்மளை பத்தின இம்ப்ரெஷன் மற்றவங்க கிட்ட இருக்கும். The more I want to impress, the less I will communicate. அதாவது என்னால கம்யூனிகேட் ப்ராப்பரா பண்ணா மட்டும்தான் நான் வந்து யாரு அப்படிங்கறத அந்த மத்தவங்களுக்கு நிரூபிக்க முடியும். So teach me to speak, be able to write so that I am able to convey that what I feel. அதாவது பேசுறது, கம்யூனிகேட்டுங்கிறது பேசுறதுக்கு மட்டும் இல்ல, எழுத்துப்பூர்வமாவும் என்னோட எண்ணங்களை தெரியப்படுத்த எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. Teach me to communicate with the simplicity of your child and the nakedness of a flower. அதாவது குழந்தை எப்படி பேசுது, அதுக்கு பயமே இருக்காது, ஆனா அது சொல்ல வந்தது அழகா சொல்லிடும். பூ எப்படி பூக்குது, பூக்கு ஏதாவது வர்ணனைகள் தேவையா, பூனாலே அழகுதான், அத மாதிரி எனக்கு பேச சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. Those who cannot speak or hear, யாரு பேச முடியாதவங்களோ, யாரு கேட்க முடியாதவங்களோ அவங்க கிட்ட கூட என்னோட கம்யூனிகேஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. People less gifted, less privileged than I am. அதாவது என்ன சொல்றாரு அப்படின்னா, குறைவான நாலேஜ் இருக்கிறவங்க கூட, குறைவான நாலேஜ், குறைவான திறமை இருக்கிறவங்க கிட்டையும் என்னோட கம்யூனிகேஷன் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. Those who have come before me and those who will follow. என்னோட மூதாதையர்கள்ட்ட எனக்கு பேசணும், என்னோட வருங்கால சந்ததியினர்கிட்ட எனக்கு பேச சொல்லி கொடுங்க. Things animate and inanimate அப்படின்னு சொல்றாரு. அதாவது
உயிரோட இருக்கிறவங்க கிட்டயும் உயிர் இல்லாத ஃபார் எக்ஸாம்பிள் செடிக்கிட்ட கூட எனக்கு பேச தெரியணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறாரு. உயிர் உள்ளது உயிரற்றது. அனிமேட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா லிவிங்னு அர்த்தம். அனிமேட்டுங்கிறது என்னது? லிவிங். அதே மாதிரி லெஸ் ப்ரிவிலேஜ் அப்படின்னா டிஸ்அட்வான்டேஜ்னு அர்த்தம். லெஸ் ப்ரிவிலேஜ் அப்படின்னா டிஸ்அட்வான்டேஜ்னு அர்த்தம். சரியா? அவர் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண, அதாவது அவர் 2 விஷயம் சொல்லியிருக்காரு. ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொன்னாரு? இன்க்ளூஷன் சொல்லி கொடுங்க டீச்சர். as a future teachers you have to tell your children டு இன்க்ளூஷன் வந்து நீங்க கண்டிப்பா சொல்லி கொடுக்கணும். 2வது வந்து கம்யூனிகேட் பண்ண உங்க குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. இப்ப 3வது ஒரு விஷயம் சொல்றாரு. என்னன்னா, ஐ ப்ரே டு யூ டு மேக் மீ லேர்ன் மோர் தென் தட் டீச்சர் டீச் மீ ஹவ் ஐ கேன் லேர்ன் டு லேர்ன். எனக்கு கத்துக்கிறதுக்கு எனக்கு சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. as you prepare me for the wild world in which I need to fend for myself and for others, one time learning will not be good enough. I will have to have the ability to learn newer and more difficult things. அதாவது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, எனக்கு லேர்ன் பண்ண சொல்லி கொடுங்க. அதாவது எதுல அப்படின்னா, நான் தேடுற ஒவ்வொரு விஷயத்திலையும், நான் பாக்குற ஒவ்வொரு விஷயத்திலையும் எனக்கு இதுல ஃபெண்டுங்கிறது லுக் ஆஃப்டர் அப்படிங்கறது அர்த்தம். சரியா? ஒன் டைம் லேர்னிங் வில் நாட் பி குட் எனஃப். இப்போ ஒரு தடவை நம்ம ஒரு விஷயத்த கத்துக்கிட்டோம்னா நமக்கு அது தெரிஞ்சிருமா? தெரியாது. ஐ வில் ஹாவ் டு ஹாவ் த அபிலிட்டி டு லேர்ன் நியூயர் அண்ட் மோர் டிஃபிகல்ட் திங்ஸ். என்னால புதுசா இருக்கிறதையும் கத்துக்கணும், டிஃபிகல்ட்டா இருக்கிற திங்ஸையும் கத்துக்கிறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. சம் ஆஃப் இட் வில் நீட் டு லேர்ன் வெரி குவிக்லி. இன் ஆல் திஸ் வாட் வில் பிகம் கிரிட்டிக்கல் இன் த ப்ராசஸ் ஆஃப் லேர்னிங் இட் செல்ஃப் மோர் தென் ஜஸ்ட் ஐ ஆம் ஏபிள் டு லேர்ன். அதாவது கிரிட்டிக்கல் அப்படின்னா என்னது? கஷ்டமா இருக்கிறது. எல்லாத்தையுமே நான் கத்துக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஹெல்ப் மீ டு லேர்ன் நியூயர் வேஸ் டு லேர்ன். எனக்கு வந்து ஒரு விஷயத்த வந்து பாக்குறதுக்கோ கத்துக்கிறதுக்கோ புதுசா உள்ள வழிகள் எல்லாம் சொல்லி கொடுங்க. அண்ட் தட் வில் மேக் லேர்னிங் ஏ ஜாய் ஃபார் மீ. அதாவது லேர்னிங்கிறது வந்து ஒரு கஷ்டமான விஷயமா இல்லாம எனக்கு ஈஸியா இருக்கிற மாதிரி எனக்கு சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. சரியா? இப்ப திருப்பியும் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து அவர் என்ன பண்ண சொல்றாரு? ஃபர்ஸ்ட் என்னப்பா பண்ண சொல்றாரு? இன்க்ளூஷன் கத்து கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. 2வது என்ன சொல்றாரு? கம்யூனிகேட் பண்ண சொல்லி கொடுங்கன்னு சொல்றாரு. 3வது என்ன சொல்றாரு? எனக்கு லேர்ன் பண்ணிக்கிறது, அது கஷ்டமா இருக்கிறத கூட எப்படியா ஈஸியா லேர்ன் பண்ணலாம், அந்த மாதிரிலாம் எனக்கு சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. கரெக்ட் தானே? சரி, க்ளோசரி ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த க்ளோசரி எல்லாமே நான் உங்களுக்கு சொன்னதுதான். அகைன் ஐ வில் ரிப்பீட் ஃபார் யூ. சிலபி அப்படிங்கிறது என்னப்பா? ப்ளூரல் ஆஃப் சிலபஸ். இன்க்ளூஷன் அப்படிங்கிறது ஆல் பீப்புள் பீயிங் வேல்யூட். அதாவது எல்லாரையுமே வேல்யூ பண்ணணும், இர்ரெஸ்பெக்டிவ்ஸ் ஆஃப் டிஃபரன்சஸ். வேறுபாடுங்கிறது இருக்கக்கூடாதுப்பா, எல்லாருமே சமம். அதுதான் இன்க்ளூஷன். கட் த்ரோட் அப்படிங்கிறது காம்படிட்டிவ். லெஸ் ப்ரிவிலேஜ் அப்படிங்கிறது டிஸ்அட்வான்டேஜ். அனிமேட் அப்படிங்கிறது லிவிங். ஃபெண்ட் அப்படிங்கிறது லுக் ஆஃப்டர். கிரிட்டிக்கல் அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட். கிரிட்டிக்கல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கிறது. கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன்ல இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம்ல, சோ எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட். அதுதான். சரியா? அடுத்து பார்க்கலாம்ப்பா. as I learn from the unusual sources, I pray that you teach me to appreciate the interconnected nature of things. நேச்சர்ல என்னென்னலாம் கத்துக்கலாம்னு எனக்கு சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. பாருங்க, teach me not just about the waves of rise but what causes them to fall. அதாவது ஒரு விஷயத்துல வந்து வளர்ந்துட்டு போறது எப்படின்னு மட்டும் சொல்லி கொடுக்காதீங்க, என்னென்ன விஷயங்கள்லாம் கீழே விழுறதுக்கு ஹெல்ப், அதையும் நீங்க எனக்கு சொல்லி கொடுங்க. Teach me appreciate the trees I fell, I small creatures I kill with indiscrimination use of fertilizer and pesticides underground, the urban decay I cause with my consumerism, all have some imbalances in the natural states of things that cause death and destruction and can one day engulf me and mine. அதாவது என்ன சொல்றாரு அப்படின்னா, எனக்கு வந்து வளர்றதுக்கு மட்டும் இல்ல கீழே விழுக்கிறதுக்கும் சொல்லி கொடுங்க. அதுக்கப்புறம் வந்து ட்ரீஸ்லாம் வந்து சின்ன சின்ன கிரியேச்சர்ஸ் எல்லாம் வந்து என்ன ஆகுது, செத்து போகுது இல்ல. ஐ ஃபெல் த ஸ்மால் கிரியேச்சர்ஸ் ஐ கில் வித் இன்டிஸ்கிரிமினேஷன். அதாவது வந்து இன்டிஸ்கிரிமினேஷன் என்ன அப்படின்னா வித்தவுட் கேர்ஃபுல் ஜட்ஜ்மெண்ட். அதாவது நம்ம அதை பார்க்காம என்ன பண்ணிடுறோம், கொன்னுடுறோம். எக்ஸாம்பிளுக்கு வந்து ஃபர்டிலைசர் பெஸ்டிசைட்ஸ் எல்லாம் பண்ணா என்ன ஆகும், நிறைய அளவுக்கு அதிகமா உரத்தை போட்டு தெளிச்சு தள்ளுறோம். என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா வந்து அந்த மண்ணில் இருக்கக்கூடிய சிறு சிறு புழு பூச்சிகளை இறந்து போயிரும்ல. அடுத்து கன்சியூமரிசம் அப்படிங்கிறது நுகர்வோரை தான் என்ன சொல்லும், நுகர்வோர் பொருட்களை நுகர்றது தான் கன்சியூமரிசம்னு சொல்லுவோம். ஸோ have some imbalances in the natural state of things that cause death and destruction and can they engulf me and mine. அதாவது சாப்பிடுறதுக்கு
விழுங்குறதையும் என்ன சொல்லுவோம் அப்படின்னா என்கல்ஃப்னு சொல்லுவோம். Each time I see a scanning bird on my city skyline, tell me why the singing birds are going away. அதாவது singing birds எல்லாம் இப்ப என் பக்கத்திலே வரதில்ல. Tell me how can I see them perched on my window sill again. முந்தி உள்ள காலத்துலலாம் வந்து நிறைய பறவைகள்லாம் வந்து விண்டோலலாம் இருக்குல்ல. ஸோ அதெல்லாம் இப்போ ஏன் இல்லைன்னு எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. அதாவது இயற்கையை பற்றியே எனக்கு சொல்லிக் கொடுங்க. அந்த இயற்கையை பற்றி சொல்லிக் கொடுக்கறதுல என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லிக் கொடுக்கணுமா? நம்ம ஏன் விலங்குகளை தெரியாம கொள்றோம், ஏன் மண்ணுக்கு இப்படி ஆகுது, ஏன் பேர்ட்ஸ் எல்லாம் வரமாட்டேங்கி, எனக்கு எல்லாமே சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. அடுத்து பாருங்க, ஐ ப்ரே யூ டு டீச் மீ நாட் ஜஸ்ட் த எபிலிட்டி டு ஆன்சர் பட் ஆல்சோ த பவர் டு கொஸ்டின். நீங்க வந்து எனக்கு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண மட்டும் இல்ல, எனக்கு கொஸ்டின் கேட்கவும் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. Everyone is telling to as I am told before I know it I am enslaved அப்படிங்கிறது அடிமை இல்லாம. சரியா? எனக்கு வந்து யார் என்ன கேள்வி கேட்டாலும் சொல்ல தெரியும், ஆனா நான் வந்து அவங்களுக்கு கேள்வி கேட்கிற அளவுக்கு வளரணும்னு சொல்றாரு. It is because we do not ask question, only if ask question can we get answers. இப்போ ஒருத்தங்க கேள்வி கேட்கறாங்கன்னா ஆன்சர் வாங்குறாங்க, அதே மாதிரி நம்மளும் கேள்வி கேட்டா தானே ஆன்சர் வாங்க முடியும். If we get the answers we can explore how to establish better art for things. அதாவது இப்ப நான் ஒரு கொஸ்டின் கேட்கறேன், ஒரு ஆன்சர் பண்றாங்க, அப்பதான் அதை என் லைஃப்க்கு எப்படி ஆர்டரைஸ் பண்ண முடியும், பீரியடைஸ் பண்ண முடியும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாரு. இஃப் வி ஆஸ்க் கொஸ்டின் வி வில் ஆல்சோ லேர்ன் டு அக்கௌண்டபிள். அக்கௌண்டபிள் அப்படின்னா ஆன்சரபிள்னு அர்த்தம். இப்ப நான் ஒரு கொஸ்டின் கேட்கறேன்னா அவன் ஆன்சர் தப்பா சொன்னானா அது எப்படிலாம் சொல்லணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும்ல. அக்கௌண்டபிள்னா ஆன்சரபிள்னு அர்த்தம். We will be more willing to accept that we ask the question, we can be questioned too. In that exchange truth will emerge. நம்ம வந்து நிறைய விஷயங்கள் கேட்டாதான் உண்மைங்கிறது நமக்கு வெளியே வரும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து, as I learn the power of humility, teach me about how all things that sustain life on earth come free. அது மட்டும் இல்ல, இந்த உலகத்துல நிறைய விஷயங்கள் வந்து ஃப்ரீயா வருது இல்லையா, எனக்கு அதெல்லாம் சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. Teacher, I will live in increasingly commercial world. I will be judged on how much value I can create buying and selling things. அதாவது இன்னைக்கு உலகம் வந்து கமர்ஷியலா இருக்கு, ரொம்ப பணமயமா தான் இருக்கு. I will be judged on how much value. எனக்கு வந்து எப்படி வேல்யூ பண்ணணும், ஏன்னா சில விஷயங்கள் வந்து இன்னைக்கு ஃப்ரீயா கிடைக்குது அப்படின்னு சொல்றாரு. I can create by buying and selling things. My personal success will be determined by my ability to consume. I will not able to always question the ways of the world, but do tell me how all things truly support life come without payment. அதாவது அவன் என்ன கேட்கிறாரு அப்படின்னா, இந்த உலகத்துல சில விஷயங்கள் வந்து எனக்கு ரொம்ப ஃப்ரீயா கிடைக்குது, அந்த விஷயங்கள் வந்து எந்த பேமெண்ட்டுமே என்கிட்ட வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, அது எப்படி, அது ஏன் அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறாரு. சரியா? The cow does not get paid the milk she gives us. அதாவது கவு வந்து மில்க் தருது, அது ஏதாவது பேமெண்ட் கேக்குதா? கேட்கல. The earth does not ask for money for the crops we get. நிலத்துல தான் பயிரிடுறோம், நிலம் ஏதாவது நமக்கு கேக்குதா? The sea does not come to get royalties on the catch of the day. நமக்கு sea ஏதாவது கேக்குதா? The sun, air, river, clouds do not get any paid for their services. அதாவது இன்னைக்கு நேச்சரா இருக்கக்கூடிய எவ்வளவோ விஷயங்கள் வந்து நமக்கு நல்லதை பண்ணுது, ஆனா அதெல்லாம் நம்ம கிட்ட எதுவுமே கேட்க மாட்டேங்குதே, அது ஏன் எனக்கு சொல்லித்தாங்க அப்படின்னு கேட்கிறாரு. I pray you to teach me the power of silence, teach me also and raise my voice to protect the truth அப்படின்னு. அதாவது என்ன அப்படின்னா, என்ன சைலன்ஸோட பவர் என்னன்னு சொல்லித்தாங்க, ஒரு ட்ரூத்துக்கு எதிராக ஒரு விஷயம் நடக்கும்போது அங்க என்னுடைய வாய்ஸ் எப்படி இருக்கணும் சொல்லித்தாங்க அப்படின்னு சொல்றாரு. In a world where every moment is going to be full of noise, teach me to be quiet. அதாவது இந்த உலகம் நாய்ஸா இருக்கும்போது எப்படி அமைதியா இருக்கணும்னு சொல்லித்தாங்க. Teach me to appreciate the sound of silence. நம்ம நிறைய இடங்கள்ல அமைதியா இருக்கணும், அந்த சவுண்ட் ஆஃப் சைலன்ஸ் ஓட அப்ரிசியேஷனும் எனக்கு சொல்லித்தாங்க. For in silence I can contemplate the power within. Contemplate அப்படிங்கிறது ஒரு விஷயத்தை டீப்பா திங்க் பண்ணிட்டு அதை பத்தி ஜட்மெண்ட்டுக்கு வருது. Teach me to make point without having to raise my voice. அதாவது ஒரு எனக்கு வந்து ஒரு டீச் பண்ணி கொடுங்க, என்னோட வாய்ஸை வந்து எப்படி ரைஸ் பண்ணும் அப்படின்னு. And teach me raise my voice, teacher, when my silence heard another life. இப்போ நான் ஒரு சைலண்டா இருக்கேன்னா அது யாரை ஹர்ட் பண்ணாம எப்படி இருக்கணுங்கிறதையும் சொல்லித்தாங்க. Enslaved அப்படின்னா மேட் சம்ஒன் ஸ்லேவ், அதாவது ஒருத்தர் அடிமையாக்குறது. கமர்ஷியல் அப்படிங்கிறது மணி மைண்டடா இருக்கிறத நம்ம கமர்ஷியல்னு சொல்லுவோம். கண்டெம்ப்ளேட் அப்படிங்கிறது திங்க் டீப்லி அபவுட் சம்திங், அதை தான் சொல்லுவோம். சரியா? அடுத்து, ஃபைனலி ஐ ப்ரே யூ டீச் மீ டெவலப் எ வேர்ல்டு வியூ ஆஃப் திங்ஸ். வேர்ல்டை எப்படி வியூ பண்ணணும்னு எனக்கு சொல்லித்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. சரியா?
Teach me to appreciate that poverty, disease and hunger have no nationality. அதாவது இந்தியாவில் இருக்கிறவங்க மட்டும் தான் பாவர்ட்டி இருக்கும், அமெரிக்கா இருக்க மட்டும் தான் வியாதி இருக்கும் அப்படிலாம் கிடையாது. இன்னைக்கு வந்து அது வந்து ஒரு காமனான விஷயம். ஸோ ஃபார் 100 years I have lived in a world with narrow domestic walls. ஆனா இந்த குறுகிய மனப்பான்மை உள்ள உலகத்துல தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். In that world, patriotism was founded on religious bigotry, racial intolerance and man's remarkably short view of time. இதுல என்ன இந்த மாதிரி மனுஷங்க இருக்காங்க இல்லையா, அதுல வந்து ரிலீஜியஸ் பயோகட்ரி, அதாவது இது ஏன் நாடு, ஏன் இந்தியாக்காரன் தமிழ்நாட்டுக்காரன் அந்த மாதிரி தான் இருக்காங்க. இட் வாஸ் பவுண்டட் பை பார்ப்டு வயர்ஸ் அண்ட் ஸ்மோக்கிங் கன்ஸ். அதாவது இன்னைக்கு வந்து இந்தியாவை பாதுகாக்கணும்னா நிறைய பேர் வந்து எல்லை பாதுகாப்புல வந்து கன்னை வச்சுட்டு நின்னாதான். இந்த ஃபியூச்சர் தட் ஐ வாண்ட் டு கிரியேட், ஐ வாண்ட் டு டீச் மீ த பவர் ஆஃப் லவ்விங் மை ஃபெல்லோ ஹியூமன் பீயிங்ஸ். இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருமே காமனான மனுஷங்க தான். ஸோ எல்லாருமே வந்து ஈக்குவலா பார்க்கணும், எனக்கு அதையும் சொல்லிக் கொடுங்க. டீச் மீ டு அப்ரிஷியேட் டைவர்சிட்டி அண்ட் டயலாக். டைவர்சிட்டி அப்படிங்கிறது என்ன, பன்முகத்தன்மைன்னு சொல்லுவல, யூனிட்டி இஸ் டைவர்சிட்டின்னு சொல்லுவல்லப்பா. ஸோ டைவர்சிட்டி அந்த பன்முகத்தன்மை எனக்கு சொல்லித்தாங்க. டீச் மீ டாலரன்ஸ் அண்ட் டீச் மீ டு ரிமூவ் த வேர்ட் ஃபாரின் அண்ட் ஃபாரினர் ஃப்ரம் மை வெக்காபுலரி. டாலரன்ஸ்னா என்னது, பொறுமை சகிப்புத்தன்மை அப்படின்னு சொல்லுவோம். ரிமூவ் த வேர்ட் ஃபாரின் அண்ட் ஃபாரினர். என்னோட அதாவது விஜயகாந்த் ஒரு படத்துல சொன்னோம்ல, மன்னிப்பு என் வாழ்க்கையில பிடிக்கவே பிடிக்காத வார்த்தை, அது மாதிரி இந்த இதுல ஆதர் வந்து என்ன சொல்றாரு, ஃபாரினர்ங்கிற வார்த்தை என்னுடைய வெக்காபுலரியில வந்து வரவே கூடாது அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா திஸ் இஸ் மை வேர்ட் டீச்சர், in this world I do not want to be a foreigner to anyone, I do not want to treat anyone like a foreigner. இங்க மனுஷங்க தானே, அவர் அதை தான் சொல்ல வர்றாரு, மனுஷன் தானே. இதுல என்ன அந்த ஊர்க்காரன் இந்த ஊர்க்காரன் வெளிநாட்டுக்காரன், அவன் என்னை மாதிரி ஒரு மனுஷன். He is a human being like me. அந்த கான்செப்டுக்கு அவர் வராரு. சரியா? With these thoughts, allow me to conclude my convocation address. May this day remain with you forever. May your path be illuminated with the power of 1,000 suns. Thank you and good luck. அப்படின்னு சொல்லி உரைய முடிக்கிறாரு. அதாவது ஃபியூச்சரா டீச்சர்ல இருக்கிறவங்க, இந்த ஃபியூச்சர் டீச்சர் ஆக போறவங்க, ஒரு டீச்சிங் ப்ரொஃபஷன் எடுக்கிறவங்க இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. இந்த போயம் அந்த ப்ரோஸோட மெயின் தீம் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுதான். பார்க்கலாம். க்ளோசரி பயோகட்ரி அப்படின்னா intolerance towards others with a different opinion. eliminate அப்படிங்கிறது light up, ஒளி ஏத்துறது அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஒளி ஏத்துறது அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து do you know part ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 10 core life skills prescribed by WHO. WHO வந்து ஒரு 10 core life skills வந்து prescribe பண்ணிருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா செல்ஃப் அவேர்னஸ், எம்பதி, critical thinking, creative thinking, decision making, problem solving, effective communication, interpersonal relationship, coping with stress, coping with emotions. இதெல்லாம் WHO-ல prescribe பண்ண லைஃப் டைம் ஸ்கில்ஸ். சரியா? இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எல்லா பார்ட்ஸுமே ஒரே வீடியோவாக கொடுத்துட்டோம். இதில் நீங்கள் என்னென்னலாம் பார்க்கணுன்னா, ஃபர்ஸ்ட் அவங்க என்ன கற்றுக் கொடுக்க சொன்னாங்க, ரெண்டாவது என்ன கற்றுக் கொடுக்க சொன்னாங்க, மூணாவது என்ன கற்றுக் கொடுக்க சொன்னாங்க, அதுக்கப்புறம் வெக்காபுலரி. அவ்வளோதான். இந்த பாடம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ப்ளீஸ் கிவ் 1 லைக். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாராவது படிக்கிறாங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து ஒரு நல்ல கண்டென்ட்டோட நல்ல வீடியோவோட சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.